மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சென்னையில் 4 புள்ளிங்கோ 4 உருப்படாத 4 பசங்க சேர்ந்து வடமாநில இளைஞரை தாக்கிய ஒரு வீடியோ நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இந்த நிலைமையில் அந்த தாக்கப்பட்ட இளைஞர் இருக்கார் இல்லையா, அவர் எங்கே இருக்கார், அவர் என்னவா இருக்காரு, அவர் ஏன் இங்கே காணா, ஒட்டுமொத்தமாக ஒரு அடையாளம் இல்லாமல் திடீர்னு காணாமல் போயிட்டாரு. அவர் எப்படி, அவர் எங்கே தான் இருக்காரு, உயிரில் ஆபத்தான நிலைமையில் இருக்காரா இல்லை நல்ல நிலைமையில் இருக்காரா, இந்த கேள்வி தான் எல்லா பக்கமும் எழுப்பப்படுது. புத்தாண்டு கொண்டாட வந்துச்சு இல்லையா, அது இதெல்லாம் மறந்துடுவாங்கன்னு திமுக கவர்மெண்ட் நினச்சி இதெல்லாம் கழட்டி விட முயற்சி பண்ணுது. அதற்காக 2 நாளைக்கு முன்னாடி காவல்துறை வச்சு ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தாங்கன்னு வச்சுக்கவேன். அந்த பேட்டியில் இருந்து தான் இந்த பையன் எங்கே போனால் நல்லா இருக்கானா இல்லையா அப்படின்ற கேள்வி எழுது. அது எழுதுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன, இதில் காவல்துறை பதிஞ்சிருக்க எஃப்ஐஆர் இருக்குல்லையா, அது எவ்வளோ கீழ்த்தரமானது, இதில் திமுகவுடைய லா அண்ட் ஆர்டர்களே சட்ட ஒழுங்கு அது எந்த அளவுக்கு சந்தி சிரிச்சு நிற்குது, இதில் காவல்துறை என்ன முயற்சி பண்ணுறாங்க, இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதலாவது இந்த கேள்வி எங்கேருந்து வருது புரிஞ்சுக்கோங்க. சும்மா சூரஜ் அந்த பையன் இருக்காலே, அந்த பையன் வந்து வடமாநில இளைஞர் கிடையாது, ஒடிசா. நம்ம ஆளுகளுக்கு எது வட மாநிலம், மகாராஷ்டிராவிலிருந்து வட மாநிலன்றுவாங்க, வெஸ்ட் பெங்கால்லேருந்து வட மாநிலன்றுவானுங்க. எனவே அந்த குறிப்பிட்ட இளைஞர், பாதிக்கப்பட்ட இளைஞர் இருக்காரு, அவர் வந்தது ஒடிசாவிலிருந்து, அவர் பேர் சூரஜ். இவரை பற்றி 2 நாட்களுக்கு முன்னாடி காவல்துறை ஒரு முக்கியமான பேட்டி ஒன்று கொடுக்குறாங்க. லா அண்ட் ஆர்டர், அதாவது சட்ட ஒழுங்கு இருக்கு இல்லையா, இதுக்கு அடிஷனல் கமிஷனர் இருக்கக்கூடிய அஸ்ராக் காருக்கு வந்து பேட்டி கொடுக்குறாரு. அவர் பேட்டி கொடுத்தார் இல்லையா, அந்த பேட்டி மாதிரி எனக்கு தெரிஞ்சு உலகத்தில் மோசமான ஒரு பேட்டி பார்க்கவே முடியாது. அது உட்காந்து அவர் சொல்றாரு, அந்த ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். அது என்ன சொல்றாரு அப்படின்னா, அவருக்கு எத்தனை காயங்கள் ஏற்பட்டிருந்தது அப்படி கேட்டதுக்கு அவ்வளோ தெளிவாக தெரில. அதில் அவர் என்ன சொல்றாரு, ஆனால் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தோங்க. நல்ல ட்ரீட்மெண்ட் என்னங்க, முதல் திருத்தணி ஜிஹெச் கூட்டி போனாங்க, அதுக்கடுத்து திருவள்ளூர் ஹெட் குவார்டர் கூட்டி போனாங்க, அதுக்கு பக்கத்துல ராஜீவ்காந்தி மருத்துவமனை கூட்டு வந்தோம். ராஜீவ்காந்தி மருத்துவமனை உங்களுக்கு தெரியுமில்ல, ரொம்ப நல்ல மருத்துவமனை. அங்கே கூட்டி வந்து தமிழ்நாடு அரசு சார்பாக நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோங்க. ஆனால் நைட்டு அடிச்சு ஓடி போயிட்டாங்க. இப்படி ஒரு பேட்டி, இது ஒரு பேட்டியா? என் கேள்வி என்ன அப்படின்னா, எதனால் அந்த கேள்வி வருங்களேன், என் கேள்வி என்ன அப்படின்னா, சாதாரண காயங்கள் நல்லா இருக்கான்னு வச்சுக்கோங்க. சாதாரண காயம்னா திருத்தணியிலேருந்து திருவள்ளூர் ஹெட் குவார்ட்டர் கொண்டு போக அவசியம் இல்லை. கேட்டால் திருவள்ளூர் ஹெட் குவார்ட்டர் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் வச்சு மருத்துவம் பார்த்துருக்கீங்க, அதுவும் போதலன்னு மேல் சிகிச்சைக்கு ராஜீவ்காந்தி மருத்துவமனை சென்னை கூட்டி வந்திருக்கீங்க. அப்படி தான் நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ 3 ஹாஸ்பிட்டலுக்கு 48 மணி நேரத்தை விறுவிறுன்னு மாற்றிருக்கீங்களே, அது எதனாலங்க? அப்போ ஏதோ இல்லை மோசமான காயம் அடைஞ்சிருந்தால் ஒளியே நீங்கள் போதிய மருத்துவமனையில் போதிய சிகிச்சை பத்தலை சொல்லிட்டு மேல் சிகிச்சைக்கு அடுத்த மருத்துவமனை கொண்டு வரீங்க, அதுவும் பத்தலைன்னா சென்னைக்கு வேகமாக கொண்டு வர முயற்சி பண்ணுறீங்க. கேட்டா அப்படி ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. அதில் அந்த 4 சின்ன பசங்க சேர்ந்து பட்டாக்கத்தியை வச்சு அவனை தாக்குறதுல எத்தனை காயம்னு உங்களால் சொல்ல முடியலன்னா, நீங்கள் எதுக்கு அந்த பதவியில் இருக்கீங்க, எதுக்காக பேட்டி கொடுக்குறீங்க? என்னோட முதல் கேள்வி அதுதான். அதுலேருந்து என்ன சந்தேகம் வருது அப்படின்னா, இந்த இளைஞரை மொழி தெரியல, பெரிய அளவில் பதட்டமாக இருக்காரு, மோசமான காயம், அதனால் தலை கழுத்து பகுதிகள் எல்லா இடத்துலையுமே அவருக்கு கட்டு போட்டிருக்காங்க. இதுக்கு இடையில இவரை கூட்டிக்கிட்டு திருத்தணிக்கு போவோம், வாங்க திருவள்ளூர் போவோம், வாங்க ராஜீவ்காந்தி மருத்துவமனை சென்னை போவோன்னு கூட்டிக்கிட்டு அலைஞ்சின்னு வச்சுக்கோங்க. என்ன கேள்வி என்னன்னா, அவர் எதில் கூட்டி போனீங்க? அவர் கூட்டி போகிற நோக்கம் உண்மையிலேயே சிகிச்சை கொடுக்குறக்கா இல்லை பயமுறுத்தி நீனே ஓடி போயிரு அப்படின்றதுக்கா? இந்த கேள்வி வருமா இல்லையா? ஏன்னா அவர் வீட்டில் யார் இந்த இளைஞர் இருக்கார் இல்லையா, ஒடிசாவில் அவர் வீட்டில் அவங்களுக்குள்ள ஒரு சண்டையில் கிளம்பி இங்கே வந்து ஏதாவது பொழைச்சிக்கலாம் கிளம்பி வந்திருக்காரு. இதுதான் தெரிய வருதுன்னு வச்சுக்கோங்க. வந்து 1.5 மாதம் தான் ஆகுது. இப்படி ஒரு இடத்துல இவ்வளோ மோசமான சம்பவம் நடந்துச்சுன்னா, அந்த நேரத்தில் அந்த பையனோட முகத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம எப்படி சொல்லி புரிய வைக்கணும்னு தெரில, நம்ம எப்படி மன்னிப்பு கேட்கணும்னு தெரில, நம்ம எப்படி இந்த சூழ்நிலேருந்து வெளியே வருவோம்னு தெரில, யாரும் நமக்கு உதவ மாட்டாங்களா அப்படின்னு அந்த போய் உட்காந்துருப்பான். இந்த 4 குட்டிச்சாத்தானுங்களை பெற்று விட்டுருக்காங்க பாருங்க, அந்த 4 குட்டிச்சாத்தானுங்கள் பண்ண வேலை அவன் அந்த அளவுக்கு நொந்து போய் உட்காந்துருப்பான். அந்த மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் பெரிய லெவலில் தாக்கல் நடந்திருக்கு. அவரை கூட்டிக்கிட்டு நீ காவல்துறை வச்சுட்டு ஒவ்வொரு ஊராக அலைஞ்சேன்னா அவன் மொழியும் தெரியாமல் பதட்டத்தோட உச்சிக்கு போயிருப்பான். அவரை சைக்காலஜிக்கலாக நீங்கள் சரியாக அணுகிருக்கணுமா இல்லையா? அப்படி இல்லாமல் நீங்கள் எதுக்கு கூட்டிக்கிட்டு ஊராக அலையணும்? அவள் அலையிறதுக்கு காரணம் எனக்கு தெரிஞ்சு நீனே தப்பிச்சு ஓடிடு, இது அரசுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்திடும். எனவே இந்த இளைஞர் இங்கே இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை, இந்த இளைஞர் இங்கேருந்து கிளம்பிட்டார்னா நமக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு காவல்துறை நினைச்சா இந்த குற்றச்சாட்டு வருமா வராதா? அதனால தான் உண்மையிலே அந்த சூரஜ் இந்த இளைஞர் இருக்கார் இல்லையா, இந்த இளைஞர் ஊருக்கு தான் போயிட்டாரா இல்லை நீங்கள் எங்கேயாவது மறைச்சு வச்சிருக்கீங்களா அப்படின்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுது. அதனால தான் இந்த கேள்வி வராங்க, எங்கே சூரஜ், அவர் எங்கே போனார், அவர் எப்படி இருக்கார்? இதில் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, அந்த இளைஞர் இருந்தாரா, அவரே எழுதி கொடுத்து சைன் பண்ணிட்டு மேற்கொண்டு சிகிச்சைகளாக தேவையான ஊருக்கு புரிஞ்சுட்டு போனாராம். நாங்களும் அனுப்பி வச்சிட்டோம், டாக்டர் அனுப்பி வச்சிட்டாரா, அங்கே எந்த காவல்துறையும் இல்லவே இல்லையா? இவ்வளோ முக்கியமான சம்பவம் நடந்திருக்குது. எப்படி நீங்கள் 2 காவல் தான் இங்கே போட்டிருப்பீங்க, அவர் எழுதி கொடுத்துருங்க எனக்கு சிகிச்சையெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு கட்டிட்டு கிளம்பி போயிட்டாரா? இது யார் தெரியுமா பண்ணுவா? யார் இந்த சிகிச்சை தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஓடுறவங்க? ஒன்று இங்கே மிகப்பெரிய அளவில் ட்ரக் மாஃபியா இருக்கால, அவன் கடத்தி இருந்த இந்த பையன் வந்ததே ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி. எனவே இவரோட உண்மையில வெளிப்பட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. எனவே இவங்க மேலே பயந்து தான் கிளம்பி ஓடிட்டார்னு சொல்லலாமா? எனவே எப்படி பார்த்தாலும் காவல்துறை இந்த விஷயத்தில் பெரிய லெவல் அழுத்தம் அந்த குறிப்பிட்ட ஒடிசா இளைஞருக்கு கொடுத்துருக்கு.
அது தேவையில்லாமல் அந்த பையனை குழப்பம் காரணமாக தான் அந்த பையன் மருத்துவம் கூட வேணாம் சொல்லிட்டு ஓடிட்டான். நீங்கள் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் பார்த்தா. ஆனால் உண்மையிலே அவர் ஒடிசா தான் போனான்றது நமக்கு தெரியவே தெரியாது. எனவே எங்கே இருக்காரு சூரஜ்? இந்த கேள்வி நியாயமானது. இதில் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, அதில் அந்த காவல்துறை அடிஷனல் கமிஷனர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் கவனிச்சிங்கன்னா அந்த இளைஞருக்கு நம்ம மொழி தெரியாது பாருங்கள், அதனால் டிரான்ஸ்லேட்டர், அதாவது மொழிபெயர்க்கிறதுக்கு ஒரு ஆளை கூட்டி வந்து நாங்கள் மொழிபெயர்த்து அதுக்கான கம்ப்ளைண்ட் எழுதிவாங்க பார்த்தீங்களா அப்படின்னு. இது ரொம்ப பெரிய கண்டுபிடிப்பு. இதெல்லாம் ஒரு சர்வீஸ்னு இதை பெருமை பீத்திக்கிறீங்க பாருங்கள். உங்களை மாதிரி ஒரு கேவலமான காவல்துறை எங்கேயா பார்க்க முடியுமா? மொழி தெரிஞ்சவரோ தெரியலையோ வாய் பேச முடியாதவரோ யாராக இருந்தாலும் பாதிக்கப்பட்ட நபர்களை அவரை எப்படியாவது கம்ப்ளைண்ட்டை முழுமையாக எழுதி வாங்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. கம்ப்ளைண்ட்டை ஒழுங்காக எழுதி வாங்கினியா, அவர்கிட்ட என்கொயரியை ஒழுங்காக முடிச்சியா, அதான் கேள்வி. அதை விட்டு நாங்கள் பார்த்தீங்களா டிரான்ஸ்லேட்டர்லாம் கூட்டி வந்து நாங்கள் மொழிபெயர்த்து நாங்கள் கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கியிருக்கோம். இது ஒரு பெருமையா நான் கேட்குறேன். இதில் சொல்லும்போது அந்த இரிட்டேட்டான விஷயம் தெரியுமா, ஆரம்பத்துலேருந்து இந்த புள்ளிகள் இருக்காங்கல்ல அதோட பொத்தி பொத்தி பாதுகாத்தே அந்த பேட்டி கொண்டு போனாப்புல யார் இவர். இதுலேயே தெரிஞ்சது யாரை பாதுகாக்க முயற்சி பண்ணுது காவல்துறை, இன்னொரு பக்கத்து எதை வெளியிட தயக்கம் காட்டுது அப்படின்ற விஷயம் தெள்ள தெளிவாக ஓடிச்சு. அதில் அவர் சொல்கிறாரு, இதெல்லாம் சொல்ல அவசியமே இல்லை, எல்லா பத்திரிகையும் தெரியும், எங்களுக்கே தெரியும். ஆனால் அவர் சொல்கிறாரு எல்லாரும் 18 வயதுக்கு உட்பட்டவங்க பார்த்தீங்களா, அதனால் நீங்கள் அவங்களை குற்றவாளின்னு சொல்லக்கூடாது. அப்போ குற்றவாளின்னு சொல்லாமல் அவங்கள எல்லாமே சட்டத்துக்கு முரண்பட்ட குழந்தைகள். இது தேவையா? இந்த பேட்டியில் இது தேவையா? அப்போ திட்டமிட்டு தான் அவங்கள அக்யூஸ்ன்னு சொல்லாதீங்க, குற்றவாளி சொல்லாதீங்க, சட்டத்துக்கு முரண்பட்ட குழந்தைகள் சொல்லுங்க. இந்த குழப்பத்தை எங்கேருந்து கொண்டு வரணும் காவல்துறை முயற்சி பண்ணுது. அப்போ அந்த பேட்டியின் நோக்கமே என்னவா இருக்கு அப்படின்னா, புள்ளிகளை வெளியே கொண்டு வரக்கூடாது, அரசுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அப்போ ரெண்டே மூடி மறைக்கிறது எப்படி? அந்த பையன் நல்லா இருக்காங்க, ஊருக்கு போயிட்டாங்க, முடிச்சு விட்டு சப்ஜெக்ட் அப்படிதானே. இதுல காவல்துறை இது மட்டும் கிடையாது. அந்த காவல்துறை கேட்குறாங்க இவங்களோட மோட்டிவேஷன் தானே இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு, அந்த 4 குட்டிச்சாத்தான்களுக்கு என்ன முக்கியமான காரணம் அது கேட்டால் அது மொழி பிரச்சனை இல்லைங்க, இனிமேல் தான் விசாரிக்கணும். சரி, அவங்க ஏதாவது ட்ரக்கு இல்லாட்டி ஆல்கஹால் ஏதாவது குடிச்சிருந்தாங்களா இல்லை வேறு ஏதாவது எடுத்துருந்தாங்களா அப்படின்னு வச்சுக்குவேன், அது இனிமேல் தாங்க விசாரிக்கணும். அப்போ இத்தனை நாள் என்ன பண்ணியிருந்தீங்க? ஏங்க 24 மணி நேரத்தில் நீங்கள் ஒரு பிளட் டெஸ்ட் பிற விஷயங்கள் எடுத்தாலே உங்களுக்கு ஆரம்ப கட்டத்தில் அவங்க எடுக்கிற ஆளுகளா இல்லையான்னு தெரிஞ்சிடும். கரெக்டா? அதை கூட எடுக்காமல் பேட்டி வந்து கொடுக்குறீங்க. கொடுக்கும்போது என்ன சொல்கிறீங்க? தெரியாதுங்க, தெரியாததுக்கு பேட்டி கொடுக்குறேன்னு நான் கேட்குறேன். அவங்க என்ன எடுத்தாலும் தெரியாது, அவங்களுக்கு நோக்கம் என்னன்னு தெரியாது. அவங்க அந்த மாதிரி நோக்கமாக கிடையாது, முறைச்சு பார்த்தாங்கன்னா அதை நோக்கமாக. நான் பின்னாடி வரேன். அதுக்கடுத்து இவங்களோட பின்புலம் என்னங்க, அதுவும் அதில் சொல்லவே இல்லை. இவங்க பின்புலம் தான் என்ன, பின்புலம் தெரிஞ்சாதான் நம்ம எத்தனை நாளாக இவங்க பண்ணிக்கிறாங்க, யாரோலாம் உங்களுத்தானுங்க, எங்கே வரானுங்க, இவங்க என்னவா வாழ பார்த்துருக்கானுங்க, இவங்க பின்னாடி என்னென்ன தொடர்பு இருக்குது, இது புரியும். கடை யாரு கண்டா இவங்க ட்ரக் வித்துருந்தானா, யார்கிட்ட மெயினான அக்யூஸ் வந்து வாங்கி அந்த அக்யூஸ் ஒரு அரசியல் கட்சிக்கு பின்புலமாக இருந்தானா வருமா இல்லையா? அப்படி சில காரணங்களால தான் இந்த புள்ளிங்களுடைய பேக்ரவுண்டை மூடி மறைக்க முடியும். ஏன் மறைக்கிற? மூடி மறைக்க எதுக்கு முயற்சி பண்ணணும்? பேக்ரவுண்டு ஃபுல்லாக சொல்லவே இல்லை. அவனோட பின்புலம் என்ன, அவன் எங்கேருந்து வரான், எங்கே படிக்கிறான், எங்கே எவ்வளோ படித்தவனுங்க, இவங்க அன்றாட வேலை தான் என்ன, இதுக்கு முன்னாடி என்னென்ன சம்பவங்கள் ஈடுபட்டவங்க, எதுக்காக அந்த ட்ரெயினில் வரானுங்க, எங்கே வந்து எப்போ போகிறானுங்க, இந்த விஷயம்லாம் தெளிவாக சொல்லணும். அதெல்லாம் அந்த பேட்டியில் சொல்லவே இல்லை. யார்? போலீஸ் சொல்லவே இல்லை. அதில் பட்டாக்கத்து எதுக்கு வச்சுலாம் தெரியுமா? அவங்களுக்கு ஒரு முன் விரோதம் இருந்துச்சான். ஆமாம், இவனுக்கு பெரிய கேங்ஸ்டரு, முன் விரோதம் நேரமாக தற்காப்புக்காக வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு நரேஷன் செட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லையா? அதுக்கு அடுத்து அவங்களுடைய கிரைம் ஹிஸ்ட்ரி இல்லையா, அதாவது அவங்களோட குற்ற பின்னணின்னு ஒன்று இல்லையா, அது இப்போ தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு சரியாக தெரியல. பக்கத்து வீட்டில் சண்டை போட்டுருக்கலாம் இல்லையா? இது என்னடா அது பம்படியாக இருக்குது, அவன் பக்கத்து வீட்டில் சண்டை போட்டிருக்காங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனை நம்ம எடுத்துக்க முடியாது. இதுவாக அவனுக்கு கேட்டாங்க பம்படியாக பேச ஒன்று பண்ணுங்க காவல்துறை. இந்த புள்ளிகளுக்கு நீங்களே அட்வொகேட்டாக போயிருங்க. எனக்கு என்னமோ அப்படி தான் தெரியுது. எல்லாத்துக்கும் சப்ப கொண்டு கொடுக்குறீங்க. 17 வயசு பையன் 18 வயசு பொத்தி விஷயத்தை ஒழுங்காக சொல்கிறதுனா தான் நீங்கள் மீடியாவை சந்திச்சுக்கணும். சொல்ல வாக்கு இல்லையா, சந்திக்காதீங்கன்றேன். இப்போ இந்த எஃப்ஐஆர் இருக்குல்ல, இதுதான் மிக முக்கியமானது. இதில் தான் நம்ம அந்த கம்ப்ளைண்ட் இருக்கு இல்லையா, அந்த கம்ப்ளைண்ட் தான் மிக முக்கியமான விஷயம். அதில் தான் எனக்கு பெரிய பயமே வருது. அந்த பையனை இங்கே அங்கே அலைய விட்டு மொழி தெரியா பையனை எங்கேயும் கூட்டி போயிட்டால, தேர்தல் வருது, அந்த நேரம் பார்த்து நமக்கு புள்ளிங்க ஓட்டதான் முக்கியம், இவங்க ஓட்டு முக்கியம் இல்லை. எனவே இந்த விஷயத்தை மேற்கொண்டு வளர விடாமல் தடுக்கிறதுக்கு வேற ஏதாவது சதி திட்டம் பண்ணிட்டாங்களா அப்படின்ற சந்தேகம் வருது. அந்த எஃப்ஐஆரை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் திரும்ப சொல்கிறேன், இதெல்லாம் நீங்கள் குறைச்சி மதிப்பிடாதீங்க. இவனே பின்னாடி அறநிலைத்துறை அமைச்சராக வந்தால் வருவான். அந்த மாதிரி தான் திமுக வரலாறு. எனவே அறநிலைத்துறை அமைச்சராக பின்னாடி வந்தாலும் வந்துடுவான். நம்ம இதுக்கு இப்போதைக்கு அவனை பகச்சிக்க வேணும்னு காவல்துறை நினைக்கிறான்னு தெரியல, நினைச்சா நினைக்கும். நம்ம ஊர் நிலைமை அப்படி. இப்போ எஃப்ஐஆருக்குள்ள வரலாம். இந்த எஃப்ஐஆருக்குள்ள அதை பற்றி அவர் ஆரம்பிக்கும் போது இந்த அஸ்ரா கர்க் இருக்காரு, யார் அடிஷனல் கமிஷனரு லா அண்ட் ஆர்டர், அவர் சொல்கிறாரு இதாங்க விஷயம் அப்படின்னு சொல்கிறாருல, அது எதுவுமே இல்லை. நம்ம வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, அது அப்படியே சொல்கிறாங்க. இதுக்கு எதுக்கு நீங்கள் வரீங்க? எஃப்ஐஆர்னா என்ன? ஃபஸ்ட்டு அந்த விஷயம் எப்படி நடந்ததுன்னு ஒரு தெளிவான விஷயம் இருக்கணுமா இல்லையா? அதை இனிஷியலாக நீங்கள் ஒரு இன்வெஸ்டிகேஷனை முடிச்சதுக்கு சமம். அவர் என்ன சொல்லணும்?
இந்த சம்பவம் எந்த நேரத்தில் எங்கே ஆரம்பிச்சது, அந்த பசங்க எதுக்காக வந்தானுங்க, இந்த பையன் எதனால் அங்கே இருந்தான், யார் இந்த ஒடிசா பையன் எதனால் அங்கே இருந்தான், அதுக்கு முன்னே என்ன சேட்டைனால அங்கே வந்து நின்றானுங்க, இப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா எஃப்ஐஆர் என்ன இருக்கும்னா, அந்த கம்ப்ளைண்ட் காப்பியில் என்ன இருக்குமா, அசிங்கமாக திட்டுன்னு வச்சுக்க அந்த வார்த்தையை முதல்ல சேர்த்துருவாங்க. இந்த வார்த்தையை சொல்லி என்னை திட்டுனார் அப்படின்னு சேர்ப்பாங்க. ஒவ்வொரு வரியும் முக்கியம். ஏன்னா சம்பவத்தை தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முழுமையாக நரேட் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். ஒன்றுமே அவர் சொல்லவே இல்லை. எந்த இடத்துல கான்ஃப்ளிக்ட், அதாவது எந்த இடத்துல அந்த 4 சின்ன பசங்களும் சேர்ந்து அந்த ஒடிசா இளைஞரை தாக்கணும் முயற்சி பண்ணானுங்க, தாக்க முற்பட்டானுங்க, தாக்குறதுக்கு எது முக்கிய காரணமாக இருந்துச்சு. எல்லாரும் இவங்க தாக்கல, அப்போ இவரை தாக்குறாரு என்ன, அப்போ எல்லாரும் தாக்கிட்டு இவங்க வந்தாங்க. இந்த மாதிரி கேள்வியில் தான் என்ன வரும் அப்படின்னா, எது அவங்களுக்கு அட்வான்டேஜ், எது அவங்கள அது கை ஓங்க விட்டுச்சு, அவங்களுடைய சமூக பின்னணியா, இல்லாட்டி மத பின்னணியா, இல்லாட்டி அவங்களுடைய லாங்குவேஜ் எது, மொழி பின்னணியா. இங்கே மொழி. இவர் என்ன சொல்கிறாரு, மொழியெலாம் பிரச்சனை இல்லைங்க, மொழி பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கவே வேற எவன்டா காட்டியிருப்பேன், மொழி பிரச்சனை இருக்குன்னு நான் சொல்கிறேன். அந்த பையன் மொழி பேசாதனால தான் அவன்கிட்ட இவ்வளோ சேட்டை அவங்க காட்டினது. ஒட்டு மொத்தமாக மொழி பிரச்சனை இல்லையே முடிக்கிறீங்க, அப்போ ஏன் மற்றவன்டா உங்களுக்குல, அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீ என்ன சொல்கிற, அந்த நிகழ்வை முழுசாக எக்ஸ்பிளைன் பண்ணு. ஆனால் மொழி பிரச்சனை இல்லை, அதை மூடி மறைச்சிருவோம், அவன் வேற என்னங்க வேற எதுவும் தெரியாதுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாமா. இதில் அடுத்த வரைக்கும் 4 குட்டிச்சாத்தான் இருக்காங்க, அவங்களை பிடிச்சிங்கள குட்டிச்சாத்தான் எங்களுக்கு கோவம் வந்துடும் அது காவல்துறைக்கு. எனவே சட்டத்துக்கு முரண்பட்ட குழந்தைகள் போதுமா, சந்தோஷமா, சட்டத்துக்கு முரண்பட்ட குழந்தைகளை பிடிச்சி என்கொயரி பண்ணிருப்பீங்க. எந்த இடத்துல தாக்குதல் நடத்தணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு வந்துச்சு, எது அவங்களுக்கு தூண்டுச்சு, அது கேட்டீங்களா? அதெல்லாம் கேட்கலைங்க. அப்போ கேட்கலாம் எதுக்கியா பேட்டி கொடுக்குறீங்க? அதில் எத்தனை இடத்துல வெட்டு பிடிச்சு கூட இல்லையாது, எப்படிலாம் அடிச்சாங்க முதல்ல எழுதணும். குத்துனது எத்தனை பேர் குத்துறானுங்க, எத்தனை பேர் மிதிச்சானுங்க, எங்கே மிதிச்சானுங்க, அதுக்கப்புறம் கூட்டு போய் என்ன மாதிரி செஞ்சானுங்க, இது எல்லாமே இருந்தால் தான் அது பேர் எஃப்ஐஆர். இப்படி 1000 கேள்வி இருக்கும். அந்த கேள்வி மூலமாக என்ன கிடைக்கும் அப்படின்னா, அந்த நிகழ்வை முழுமையாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் அந்த எஃப்ஐஆர் மூலமாக. இது எதுவுமே தெளிவே கிடையாது இந்த காவல்துறைக்கு. அதுலேயே இவங்களோட நோக்கம் புரியுது. புள்ளிங்க இருக்காங்களே அவங்க தான் நமக்கு முக்கியம், ஒரிசாலைக்கு 100 விட்டு ஓடிடு அப்படி இவங்க நினைச்சிட்டாங்களோன்னு தோணுது. இப்போ நிறைய பேருக்கு இந்த எஃப்ஐஆர் எழுதுறாங்க இல்லையா, அந்த பேட்டர்ன் அந்த விஷயமே எனக்கு தெரியாது, அதை நான் சொல்லிட்டேன். இப்போ அடுத்த கடமை இன்வெஸ்டிகேஷன் ஒன்று இருக்குது, அதாவது விசாரணை ஒன்று இருக்குது. முதற்கட்ட விசாரணை முடிஞ்சு வச்சுக்கோங்க, இது எல்லாமே உங்களால் எஃப்ஐஆரில் பார்த்துட முடியும். அடுத்த கட்ட விசாரணை இருக்கு இல்லையா, அதில் இனிஷியல் ஸ்டேஜில் என்னன்ற விஷயமும் 2 பக்க ஸ்டோரியும் கிடச்சிடும். அந்த 2 பக்க ஸ்டோரின்றது என்னன்னா, பாதிக்கப்பட்ட இளைஞர் இல்லையா, அவரை பிடிச்சி கேள்வி கேட்கறது, அவருடைய பின்புலம் என்ன, அவர் எதனால் இங்கே வந்தார், அவரோட ஐடென்டிட்டி என்ன, அவர் ஜாப் என்ன, அவங்க அம்மா அப்பா என்ன, அவர் அந்த இன்சிடென்ட் நடக்குது, இந்த நிகழ்வு நடக்கிற அன்னைக்கு எங்கேருந்து எங்கே வந்தார், என்ன பார்த்தாரு, அந்த இளைஞர்கள் அதுக்கு முன்னாடி எங்கேருந்து வந்தாலுங்க, அவங்கள பார்த்து இவர் என்ன ரியாக்ட் பண்ணார், இல்லை என்ன புரிஞ்சுக்கிட்டாரு, இந்த விஷயம்லாம் முடிச்சுட்டு எந்த இடத்துல ட்ரிகர் ஆச்சு, இவங்க 2 பேர்த்துக்கு இடையில பிரச்சனையாக மாறினது எந்த இடத்துல, அதில் இவங்களுக்கு ஏதாவது இன்ட்ராக்ஷன் இருந்துச்சா, ஏன்னா இவருக்கு மொழியே தெரியாது, இவர் என்ன சொன்னார், அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த மாதிரி ஆகணும். இது முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக எப்படியான தாக்குதல்கள்லாம் நடத்துனாங்க, முதலாவது தாக்குதல் நடத்துகிற நபர் யார், எந்த இடத்துல தாக்குதல் நடத்த ஆரம்பித்தாங்க, அதுக்கப்புறம் எப்படி போச்சு, கடைசியாக என்ன மாதிரியான மனநிலையில் அவர் இருக்கார், எவ்வளோ காயங்கள் ஏற்பட்டிருக்குது, சிகிச்சைக்கு பின்னாடி அவர் எப்படியா இருக்கார், இந்த எல்லா விஷயமும் இருந்தால் தான் விக்டிம் சைடு, அதாவது பாதிக்கப்பட்ட நபருடைய ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லாக. இது எதை பற்றியுமே எந்த விதமான ஸ்டேட்மெண்ட்டுமே தெளிவாக ஒரு லைன் கூட கொடுக்கல காவல்துறை. நீங்களாம் எதுக்கு காவல்துறைக்கு வந்து வெட்டியாக அந்த திமுக கவர்மெண்ட்டுக்கு ஜாதகம் அடிச்சு தெரியுங்க, சட்டம் ஒழுங்கு சந்திச்சு போச்சு, நான் ரிசைன் பண்ணுறேன், நீ எழுதி கொடுத்துட்டு ஓடி போயிருங்க, அதே எனக்கு நல்லது. அந்த இளைஞர் பாதிக்கப்பட்ட இளைஞரை அவரை எழுதி கொடுத்த ஊருக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்றதை விட நீங்கள் ரிசைன்மெண்ட்டுக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நாடு நல்லா இருக்கும். இது எது வெளியே வரல, நான் திரும்ப சொல்கிறேன், இது எல்லாம் கேள்வி, இதுக்கெல்லாம் துணை கேள்வி நிறையா இருக்குது. காவல்துறை விசாரிக்க ஆரம்பிச்சா வச்சுக்கோங்க, அவளை ஒட்டுமொத்த வரலாறையும் பிடிக்கிற முடியும் நிஜமாவே. ஆனால் இது எதையுமே சரியாக விசாரிக்கலாம் மட்டும்தான் இப்படி பேட்டி கொடுக்க முடியும். அடுத்து இந்த தவறு செஞ்சாங்களே யார், இந்த குட்டிச்சாத்தார்கள் 4 பேர், அவங்க யார், அவங்க ஒவ்வொரு பேர் மட்டும் வெளியே வந்துருக்குது. அதில் ரொம்ப முக்கியம் ஒன்று இருக்குது, நம்ம செய்தி நிறுவனங்கள் என்ன போட்டுக்கணும் அப்படின்னா, பட்டியல சமூக இளைஞர்களால் பாதிக்கப்பட்ட மக்கள், பட்டியலின இளைஞர்களை சேர்ந்து இல்லை தாழ்த்தப்பட்ட சமூகத்தினை சேர்ந்து இப்படி ட்ரெயினில் போன ஒருத்தர் அடித்தார். ஒரு சம்பவம் பாதிக்கப்படும் போது நீங்கள் அப்படி எழுதுறீங்கன்னா, தாழ்த்தப்பட்ட இளைஞர் பாதிக்கப்பட்டார் அப்படின்னா, தாழ்த்தப்பட்ட இளைஞர்களால் பாதிக்கப்பட்டது நீங்கள் அப்படி தான் எழுதணும் அப்படின்ற ஒரு லாஜிக் இருக்குது. அது மக்களும் கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. எனவே ஒரே ஒருத்தவங்க தான் பாதிக்கப்படுறாங்க இந்த மாதிரி சம்பவங்களை கிடையாது. எல்லாரும் சேட்டை பண்ணுறான், எல்லாரும் அவன் தலையெடுத்தெல்லாம் ஆடிக்கிறியான், புள்ளிங்களும் எல்லாருமே இருக்கான். இதெல்லாம் வளர்த்து வருது ரஞ்சித் கும்பல் போன்ற கும்பல் தான். இதில் மார்கழி வேற. இதில் என்ன நமக்கு வெளிப்படும் அப்படின்னா, யாரு இந்த தப்பு செஞ்ச குட்டிச்சாத்தனங்களை நீ 4வது விசாரிச்சு என்ன இல்லைன்னா, அவங்களோட பர்பஸ் தான் என்ன, இந்த மாதிரி எத்தனை நாளாக பண்ணிக்கிட்டு இருக்க விஷயம் எல்லாம் வந்துடும். அது வெறும் இவங்க சைடு சம்பவத்தை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்களேன், அவங்க செஞ்சு தப்புன்னு ஒத்துக்கிட்டாங்களா ஃபஸ்ட்டு, அதில் ஆரம்பிக்கும். அதில் ஆரம்பித்து
எந்த இடத்துல அந்த இளைஞர் நீங்க தாக்க முயற்சி பண்ணாங்க? இந்த கேள்வி ரொம்ப முக்கியமானது. அவர்கிட்டயும் அதை கேட்கணும், இவங்கிட்ட தான் முக்கியமாக கேட்கணும். இதுக்கான பதில தான் இவர் சொல்லியிருக்கணும். எந்த இடத்துலடா அந்த இளைஞரை தாக்கணும் முயற்சி பண்ணீங்க? அந்த ஒரு இடம் இருக்கும்ல தூண்டுனது, அது எந்த இடத்துலடா? இப்படி நிறைய விஷயம் இருக்குது. அடிச்சுட்டு எங்கே போனாங்க? அது எதுவுமே இல்லை. எனவே அக்யூஸ்ட் சைடில் யார்? இந்த குழந்தைகள், யார் சட்டத்துக்கு முரண்பட்ட குழந்தைகள் இருக்காங்க, இவங்கள பெரிய லெவலில் இவங்க பெரிய குற்றவாளிகள்ன்ற மாதிரி மூடி மறைக்கிறது தான் காவல்துறை பேட்டி கொடுக்குறாங்களே ஒழிய எது உண்மை வந்த பாடு இல்லை. இது நடந்துக்கிட்டு இருக்குது. நேராக கோயம்புத்தூரில் அந்த பக்கத்து இன்னொரு பையன், அவன் பேரும் சூரஜ். இது ஒரு கோயின்சிடன்ட் ஆனதாலுமே 2 பேருமே சூரஜ். ஆனால் ஒருத்தர் ஒடிசா, நீங்கள் நிறைய பேர் குழம்புறீங்க, ஒருத்தன் ஒடிசாலேருந்து வந்த பையன், இன்னொருத்தன் வந்து வெஸ்ட் பெங்காலேருந்து வந்த பையன். இந்த பாதிக்கப்பட்ட ட்ரெயினில் பாதிக்கப்பட்ட இளைஞர்களே அவருக்கு 33 34 வயசு, இந்த பையனுக்கு 21. இந்த பையன் இறந்துட்டான். இது கோயம்புத்தூரில். என்னன்னு கேளுங்க. என்னன்னா ஆட்டோ ஓட்டு நச்சு முட்டிருக்கான். இப்படி ஓட்டலாமான்னு சொல்லி அவன் கேட்க, ஓ எங்கள் ஊரில் வந்து என்னவே பேசுறியா அப்படின்னு இறங்கி போய் அடித்து மன்னிப்பு கேட்குறான். நான் மன்னிப்புலாம் கேட்க முடியாது, நீங்கள் பண்ணதாங்க தப்புன்னு சொல்ல போய் அவனை அடிக்க அவன் ஃப்ரெண்டு ஓடிப்போ அவங்க வீட்டில் கூட்டி வரக்குள்ள அடிச்சு கொண்டுட்டாங்க. 2 பேரும் கைது. இது எங்கே? கோயம்புத்தூரில். சட்ட ஒழுங்கு இதான் லட்சணம். இந்த லட்சணத்தில் நாட்டை நடத்துறாங்க. நான் கேட்குறேன், இதே மாதிரி ஒரு இளைஞரை தமிழ்நாட்டிலேருந்து வேலை தேடி போன ஒரு பையனை அமெரிக்கா விடுங்க, பக்கத்தில் ஸ்டேட்டில் கர்நாடகாலையோ இல்லை மும்பையிலையோ இல்லைன்னா இந்தபடி வெஸ்ட் பெங்காலையோ இல்லை மத்திய பிரதேசிலையோ உத்தரப்பிரதேசம் நடந்துச்சுன்னா நீங்கள் சும்மா இருப்பியா? நான் கேட்குறேன். உனக்கு தாண்டா அரசியல், மற்றவங்க வாழ்வாதாரம். போய் எங்கேயாவது பொழைச்சி ஒரு 10 ரூபா காசு சம்பாதிக்க மாட்டோமா அப்படின்னு தெரியும். பிள்ளைகள் தான் குடிச்சதை 4 பேர் பெத்தாயில, அவங்க தான் ஊரை பெற்று ஊரை விட்டுட்டு எவன் ஊர் நாசமாக போனான்னு வளர்த்து தீராங்க. அப்படி நிறைய பேர் தெரியும். அவன் இல்லடா, அது நல்ல குடும்பம் இருக்குது, தான் குடும்பத்தையும் தன் தங்கச்சியும் தன் தம்பியும் காப்பாற்றுறதுக்கு எல்லை தாண்டி போய் ஊரை தாண்டி போய் மொழியில்லா இடத்துல உட்காந்து உழைச்சி எப்படியா 10 காசு சம்பாதிக்கலாம் தெரியவே 1000 பேர் இருக்கான். அப்படி வரவங்களுக்கு சம்பவம் நடக்குது. இதே நீ உத்தரப்பிரதேசம் நடந்துச்சா நீ விடுவியா? எல்லாரும் பின்னாடி கேள்வி கேட்கமாலையா? முதலமைச்சர் அப்படியே மொத்தமா வாயை மூடிட்டு கம்முன்னு போயிட்டாரு. காவல்துறை வெக்கமே இல்லாம பேட்டி கொடுக்குறீங்க. இதுக்கு பேட்டி கொடுக்க பார்ப்போம், அதுக்கு பேட்டி கொடுத்துருக்கீங்களா, இதுக்கு வந்து பேட்டி கொடுங்க. பதிவோட இறுதியாக ஒரு விஷயம் நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இருக்காங்கள குட்டிச்சாத்தான்கள், இவங்களுக்கு தான் அரசியலுக்கு தேவை. நல்லா படித்து மேலே போகிற எதுக்கு அரசியலுக்கு தேவை? இது ரொம்ப வருஷமாக தமிழ்நாட்டோட அரசியல். இந்த மாதிரி உருப்படாத, நாட்டுக்கும் வீட்டுக்கும் ஆவாத ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு ஊருக்குள்ள பாதி போதையில் எப்போவுமே எவன்றா சண்டையில் போன்னு சுற்றிக்கிட்டு ஒரு பெரிய காவாலி கும்பலே தமிழ்நாட்டுக்குள்ள சுற்றுது. அதுவும் சென்னைக்குள்ள வட மாநில இளைஞர்களாக பிரச்சனை வச்சுறாங்க. நீங்கள் ஊரை விட்டு வேற ஊர்லேருந்து வந்தீங்க வச்சுக்கவேன், அது தென் தமிழகத்துலேருந்து வந்தீங்கன்னா இல்லை கோயம்புத்தூர்லேருந்து வந்தீங்கன்னா எங்கிட்ட வந்தீங்கன்னா வச்சுக்கவேன், இவங்க சேட்டை பண்ணுவாங்க. ஏன்னா உள்ளூர்லாங்க ரவுடிடா. இப்படி இவங்கெல்லாம் யாருக்கு தேவை நினைக்கிறீங்க? இவங்க பின்னாடி எல்லாமே அந்த இடத்துல இருக்கிற பட்ட செயலாளர், அந்த போல மாவட்ட செயலாளர், இவங்கெல்லாம் இருப்பாங்க. ஏன் இந்த ஆவாத கும்பல் தான்டா நமக்கு வந்து நிற்பாங்க, கொடி பிடினா குடிப்பாங்க, ஜெயிலுக்கு போயிட்டு போவாங்க. இவங்க தான் நம்ம அரசியலோட அடித்தளம் அப்படின்னு நம்புறது தான் இவங்க அரசியலே. எனவே எதிர்காலத்தில் இவங்க யாராவது ஒருத்தன் அறநிலைத்துறை அமைச்சராக வந்தால் வருவான். ஏன் நம்ம அந்த அளவுக்கு அரசியலை புரிஞ்சு வச்சிருக்கோம். எனவே புள்ளிங்க ஓட்டு தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடிய திமுக அரசு இருக்கிற வரைக்கும் சூரஜெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அவர் எங்கே போவான்றது மர்மமாகவே நீடிக்கும். லாஸ்ட்ல மர்மமாகவே முடிச்சு விட்டுருவாங்க. இப்போ பாருங்க, புத்தாண்டு வச்சு பாருங்க, நம்மள மறந்துடும் நினைச்சிருப்பாங்க. எனவே இது மறந்து போறதுக்கு என்ன பார்க்கணும்? நாளைக்கு கவலைப்படாங்க, பராசக்தி படம் எல்லாரும் படத்தை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. தமிழ் உணர்வை பாருங்கள் அப்படின்னு படத்தை வச்சு நம்ம பாடம் எடுப்பானுங்க. நமக்கு இதெல்லாம் மறந்து போயிடும். இந்த ஒரு சம்பவத்தில் ஒழுங்கா நீதி கிடைக்கலன்னா நம்ம மனுஷனே கிடையாது. இந்த புள்ளிங்கெல்லாம் எங்கெங்கே பார்க்குறீங்களோ 10 பேரை சேர்ந்து அடித்து திருத்துங்க. ஏன்னா கவர்மெண்ட் திருத்தலை, நம்ம தான் திருத்தி ஆகணும். இவங்க இது பண்ணுறாங்கன்னா நாளைக்கு என்ன பண்ணுவாங்க நினைக்கிறீங்க? உங்கள் வீட்டு பெண்கள் போன வச்சுக்க, அதுக்கு அவங்க எல்லாம் வைப்பாங்க. எனவே இதையெல்லாம் திருத்தணும். கவர்மெண்ட் திருத்தலை, மக்களெல்லாம் கிளம்புங்க, வேறு வழியே கிடையாது.